திருப்பத்தூர் மாவட்டம் அரசு உதவி பெறும் தூய நெஞ்ச கல்லூரியின் 75வது பவள விழாவினை முன்னிட்டு அகில இந்திய அளவிலான கபடி போட்டிகள் நடைபெற்று வருகிறது. இப்போட்டிகளின் துவக்க விழா நிகழ்ச்சியில் மாநில கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் காந்தி பங்கேற்று விளையாட்டு வீரர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். தொடர்ந்து முதல் போட்டிகளாக அரியானா மற்றும் பூனா பெண்கள் அணிகளுக்கும், யுனிக் காலேஜ் ஊத்தங்கரை மற்றும் சில்லர் கிளப் நிசாம்பூர் ஆகிய ஆண்கள் அணிகளுக்கும் நடைபெற்ற போட்டிகளை அமைச்சர் காந்தி துவக்கி வைத்தார். இப்போட்டிகளுக்கு இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 16 ஆண்கள் மற்றும் 16 பெண்கள் அணிகள் என 32 அணிகள் பங்கு பெற்றுள்ளன. இந்தியாவிலேயே முதல் முறையாக வெற்றி பெறும் இரு பிரிவு அணிகளுக்கும் முதல் பரிசாக ரூபாய் 6 லட்சம், இரண்டாம் பரிசாக ரூபாய் 3 லட்சம், மூன்றாம் பரிசாக 2 அணிகளுக்கு தலா 2 லட்சம் வழங்கப்பட உள்ளது. துவக்க விழா நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் சிவசவுந்தரவல்லி, வேலூர் விஐடி நிறுவனர் மற்றும் வேந்தர் விஸ்வநாதன், அர்ஜுனா விருது பெற்ற கபடி விளையாட்டு வீரர் மணத்தி கணேசன் உள்ளிட்ட பலர் பங்கு பெற்றனர். திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தமிழ் வளர்ச்சித் துறையின் சார்பில் ஆட்சி மொழி சட்ட வார விழாவை முன்னிட்டு தமிழ் சார்ந்த கிராமிய கலை நிகழ்ச்சிகளுடன் ஆட்சி மொழி தொடர்பான பதாகைகள் கையில் ஏந்தி விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் சிவசவுந்தரவல்லி கொடியசைத்து துவக்கி வைத்தார். தமிழ் வளர்ச்சித் துறையின் சார்பில் ஆட்சி மொழி சட்டம் இயற்றப்பட்ட 1986 டிசம்பர் 27ஆம் நாளை கொண்டாடும் வகையில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் கடந்த 17ஆம் தேதி துவங்கிய ஒரு வார காலத்திற்கு சட்ட வார விழா குறித்து பல்வேறு நிகழ்வுகள் நடத்தப்பட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. இப்பேரணியானது மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தொடங்கி திருப்பத்தூர் தூய நெஞ்ச கல்லூரி வரை சென்று நிறைவடைந்தது. இப்பேரணியில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் மாணவ மாணவியர்களின் கரகாட்டம், ஒயிலாட்டம் உள்ளிட்ட பல்வேறு கிராமிய கலைகளும், மலைவாழ் மக்களின் சேவையாட்டம் போன்ற நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகளுடன் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் பங்கு பெற்றனர். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் நாராயணன், தமிழ் வளர்ச்சித்துறை உதவி இயக்குனர் ஜெயஜோதி, துறை சார்ந்த அரசு அலுவலர்கள் மற்றும் பலர் பங்கு பெற்றனர். திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் சார்பில் தேசிய நுகர்வோர் பாதுகாப்பு தினத்தை முன்னிட்டு பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நுகர்வோர் உரிமைகள் குறித்த விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் சிவசவுந்தரவல்லி கொடியசைத்து துவக்கி வைத்தார். இப்பேரணியில் நுகர்வோர் பாதுகாப்பு மற்றும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் குடிமக்கள் நலன் காக்க நுகர்வோர் சட்டம் அறிந்திடு, தரமற்ற பொருளை உரிமையாய் தவிர்த்திட செய்யும் நுகர்வோர் சட்டம், எடை குறிப்பு செய்ய அனுமதிக்க மாட்டோம் உள்ளிட்ட பல்வேறு வாசகங்கள் கொண்ட நுகர்வோர் விழிப்புணர்வு பதாகைகளை கையில் ஏந்தியபடி சாலை நடைபயண விழிப்புணர்வு பேரணி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் துவங்கி தூய நெஞ்ச கல்லூரி வரை சென்று நிறைவடைந்தது. இப்பேரணியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் பங்கு பெற்றனர். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் நாராயணன், மாவட்ட வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அலுவலர் முருகேசன், துறை சார்ந்த அரசு அலுவலர்கள் மற்றும் பலர் பங்கு பெற்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி தனியார் கல்லூரியில் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை, திருப்பத்தூர் மாவட்ட நிர்வாகம், மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையம் இணைந்து நடத்திய மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது. இதில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள ஆம்பூர், வாணியம்பாடி, ஜோலார்பேட்டை, திருப்பத்தூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து 1000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பங்கேற்றனர். சுமார் 100க்கும் மேற்பட்ட முன்னணி தனியார் துறை நிறுவனங்கள் பங்கேற்ற இம்முகாமில் மாவட்ட ஆட்சியர் சிவசவுந்தரவல்லி சிறப்பு அழைப்பாளராக பங்கு பெற்று முகாமில் தனியார் துறை நிறுவனங்கள் மூலம் தேர்வு செய்யப்பட்ட இளைஞர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கி பாராட்டினார். அப்போது பேசிய மாவட்ட ஆட்சியர், திருப்பத்தூர் மாவட்டத்தில் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம்கள் கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் தற்போது வரை 80 முகாம்கள் நடைபெற்றுள்ளதாகவும், அதன் மூலம் 11,341 நபர்கள் தேர்வு செய்யப்பட்டு தனியார் நிறுவனங்களுக்கு பணிக்கு சென்றுள்ளதாக குறிப்பிட்டு பேசினார். திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாவட்ட அளவிலான குழந்தைகள் பாதுகாப்பிற்கான கூராய்வு கூட்டம் தமிழ்நாடு மாநில குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணைய தலைவர் புதுக்கோட்டை விஜயா தலைமையிலும், மாவட்ட ஆட்சியர் சிவசவுந்தரவல்லி மற்றும் தமிழ்நாடு மாநில குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணைய உறுப்பினர்கள் முன்னிலையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் குழந்தைகளின் உரிமை மற்றும் பாதுகாப்பு, குழந்தை திருமணம் நடைபெறுவதை தடுத்தல், இலவச மற்றும் கட்டாய கல்வி அளித்தல், குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு, போக்சோ வழக்குகள், இளம் பருவ கர்ப்பம் குறித்து கூட்டத்தில் கலந்துரையாடப்பட்டது. இக்கூட்டத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர் நாராயணன், மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் கோவிந்தராசு மற்றும் துறை சார்ந்த அரசு அலுவலர்கள் பலர் பங்கு பெற்றனர்.